தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒட்டியே இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அவர் அந்த புத்தகத்தில் பெயரில் என்ன இல்லை அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பார். அப்ப அந்த தலைப்பையும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இதை பேசியே ஆகணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு அப்படின்னா, ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்தித்தாள் படிப்போம் இல்லையா, அதுல ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் ஊமை கிளாத்தி மீனை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஊமை கிளாத்தி மீன் பிடிபட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த வார்த்தையை விட்டு வெளியில வரவே முடியல. ஊமை கிளாத்தி மீன், ஒரு மீன் பேசுமா பேசாதா அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கிறது? அந்த மீன் ஊமை கிளாத்தி மீன் என்று அந்த மீனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பது அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி கூப்பிட்டா அது என்னன்னு கேட்குமா? அந்த மீன் பேசாத மீன் அப்படிங்கிறத மீனவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு செய்தித்தாள்ல வருது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினத்தின் இயல்பை நாமே ஒரு பேர் வைத்து அழைக்கிறோமே, அந்த உயிரினத்துக்கு அந்த பேர் தெரியுமா தெரியாதானே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பெயரிட்டு அழைக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிற நாயை என்ன சொல்றோம்? நாயின்னு தான் சொல்றோம். அது நாய் தானே அந்த நாய்க்கு தெரியுமா? அதுவே அந்த நாய்க்கு தெரியாது. ஆனா அந்த நாய்க்கு பேர் வேற வைக்கிறோம். டைகர்னு கூப்பிட்டா ஓடி வருது இல்லையா? முத்துலிங்கம் என்று கனடாவில் ஒரு அற்புதமான தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு நாய் வளர்த்தார். அந்த நாய்க்கு பேரு துரி. அவங்க மகன் பேர் வச்சிருக்கிறார். துரி அப்படின்னா துரியோதனனுடைய பேரை சுருக்கி துரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் அந்த நாய் அடிபட்டு இறந்து போனது. அந்த நாய் தன் தொடைப்பகுதியில் அடிபட்டு இறந்து போனது. துரியோதனன் எப்படி இறந்து போனாரு? தொடைப்பகுதியில் அடிபட்டு தான் பீமனால அவர் கொல்லப்படுவார். இந்த துரிங்கிற பேர் வைத்த நாயும் அதே மாதிரி இறந்து போனதுன்னு அவர் பதிவு செய்யும் போது, எங்கேயோ இருக்கிற ஒரு சம்பவம், எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக அந்த பெயரால் பொறிந்து போகிறது அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த பேர் குறித்த ஒரு மயக்கம், பேர் குறித்த ஒரு விருப்பம், பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு. யார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாகவே தோன்றும். ஒருத்தவங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம். பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம், நல்ல அருமையான ஒரு உணவகம், அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெரியவங்களாம் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. நாங்க பேச்சாளர்கள் 4-5 பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப இந்த அடதோசைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம பக்கத்துல அதுக்கு வடகரி கொடுப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன வாழை இலையில வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க. அந்த வெண்ணெய் அவ்வளவு சுவையா இருந்தது. நான் அதை வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு உட்கா வந்து கொடுத்தாங்க. 3 தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் என்னென்ன காலி பண்றேனோ அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிச்சாங்க. நாங்க 4 பேர் இருக்கிறோம். உன்னை மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க, உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு. பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க. என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள். ஏனென்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி. எங்க அம்மா பேர் வச்ச ஒருத்தங்க எங்க அம்மா என்னை எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க. இது நடந்த சம்பவம். என் கூட நீங்க வந்தவங்க கிட்ட கூட கேட்கலாம். அதே மாதிரி 2016 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நான் முத்துக்குமார் இறந்து போயிடுறாரு. அது தொலைக்காட்சியில அவரை பத்தி ஃபுல்லா ஓடுது. அவர் மயானக்கரை போகிற வரைக்கும் அது லைவ்ல போயிட்டே இருக்குது. நம்ம சமகாலத்தில் நம்ம ரொம்ப வசீகரித்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் தான். நம்ம அப்பா தாத்தா காலத்துல கண்ணதாசன் இருந்திருக்கலாம், அதற்கடுத்து வைரமுத்து இருந்தார், அதுக்கடுத்து ஒரே ஒரு கவிஞனா நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர்னா நான் முத்துக்குமார் தான். அதனால அது ஃபுல்லா நான் பார்த்துட்டு இருக்கேன். மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகி சிவம் ஐயாவோட ஒரு பட்டிமன்றம் இருக்குது. சாயந்தரம் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறுறதுக்காக எஸ்சிடிசி பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுல ஏற போறேன். மறுநாள் காலையில பட்டிமன்றம், மத்தியானத்துக்கு மேல முடிச்சு திரும்ப வருவோம். அந்த கண்டக்டர்கிட்ட என் வீட்டுக்காரர் கேட்கிறார், இதே பஸ் நாளைக்கு திரும்ப எப்ப கிளம்பும், நீங்க வேணா ஒரு போன் அடிச்சுக்கோ, நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல, அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். உடனே சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு, உங்க பேர் என்ன சாருங்கிற. அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார். சத்தியமா நடந்தது, நான் மிகைப்படுத்தியே சொல்றேன். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில்
நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம அந்த கோ இன்சிடென்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி இந்த பெயர்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த பெயர்ல உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல பெயர் குறித்து எது வந்தாலும் நான் தனியா எடுத்து எழுதிக்கிட்டே வந்தேன். பார்த்தா அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நிறைய பாயிண்ட்டும் கிடைச்சது. அது ஒரு சிலது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், ஒரு சிலது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், ஒரு சிலது ஓ இப்படிதானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் இந்த தலைப்பை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். ஏன்னா உங்க ஒரு பிராண்ட்னா கூட அது ஒரு அட்ராக்டிவான பெயர் வைக்கணும். பார்த்திருக்கிறீங்களா? உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை, நிறைய கடைகளை கடந்து வந்தேன். அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு, ரோஸ் மில்க் ராஜா. அடப்பாவீங்களா, என்னையா சூப்பர் பேர் இல்ல, ரோஸ் மில்க் ராஜா. நல்லா இருந்தது, பரவாயில்லையே, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அந்த பேர் மட்டும் வரிசையா நிறைய கடை பார்த்துட்டே போனேன். ஆனா அந்த ஒரு கடை பேர் மட்டும் அப்படி மனசுக்குள்ள டக்கு நின்றுச்சு. எங்க ஊர்ல ஒரு பல் மருத்துவமனை இருக்கு, அதுக்கு பேர் புன்னகை. ஒரு பல் மருத்துவமனைக்கு இதை விட ஒரு ஆப்டா எப்படி பேர் அமையும்? இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோயம்புத்தூர்ல ஒரு காஃபி விற்கிற கடை, காப்பியம் எழுதியிருக்காங்க அந்த கடைக்கு பேர். காப்பியம், யோசிச்சு பாருங்களேன், காப்பியம்னா என்ன, காஃபின்னா என்ன, எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்றோம் பாருங்க. நம்ம ஆளுகளுடைய அந்த வித்தியாசமான சிந்தனையை நினைத்து நினைத்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து டூர் கூட்டு போனாங்க குற்றாலத்துக்கு. ராஜபாளையத்துல இருந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல குற்றாலம் வந்துடும். அங்க ஒரு கேரளாக்காரர் ஒரு டீ கடை போட்டிருக்காரு, பாலக்காட்டார் டீ கடை அப்படின்னு சொல்லி. எல்லாரும் நாங்க போய் டீ வாங்கி சாப்பிட்றோம். பார்த்தா எல்லாம் கட்டஞ்சாயா மாதிரியே இருக்கு. என்னையா இது, பாலே இல்லாம இந்த டீ போட்டு கொடுக்குறாரு. அதான் எழுதி போட்டிருக்காருல்ல, பாலக்காட்டார் டீ கடை. அவரே சொல்லிட்டாருலம்மா, பாலை காட்ட மாட்டாரு. அந்த இது பாருங்களேன், ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் இந்த பெயர் சம்பந்தப்பட்டதே ஆச்சரியமா இருக்கும். நம்ம 1950களில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பெண்கள்லாம் நிறைய வெளிநாட்டு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி இருந்துருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள இந்த ரோஸ் பவுடர், லிப்ஸ்டிக், இதெல்லாம் நேரு ஜேஆர்டி டாட்டாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, என்ன வெளிநாட்டு பொருட்களா நம்ம பெண்கள் பயன்படுத்துறாங்க, நீங்க ஏன் இதை உற்பத்தி பண்ணக்கூடாது, இங்க இருந்தே தயார் பண்ணக்கூடாதுன்னு டாட்டா அவர்கள்ட்ட நேரு கேட்ட உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் அவர் தயாரிக்கிறார். சரி, பேர் என்ன வைக்கலாம், பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார். ஒருத்தரும் வாங்கவே இல்லை. ஆமா, நம்ம தெருவுலே 4 லட்சுமி சுத்திக்கிட்டு இருக்கு, இது அந்த லட்சுமியை வாங்கி புசவா, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இவருக்கு புரியவே இல்லை, பொருள் தரமா இருக்குது, நல்லா இருக்குது, ஆனா ஏன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லட்சுமின்னு பேர் வச்சதுனால வாங்கல. உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின்னு பேர் வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அது பிரெஞ்சு மாடலுக்கு மாத்தி லாக்மின்னு வச்சாரு. பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 பிராண்டு லாக்மி தான், லட்சுமி தான் லாக்மி ஆயிடுச்சு. அப்ப ஒரு பெயர் மாறுவதில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், மாற்றங்கள் இருக்கிறது என்பது பெயரில் இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை. ஒரு மனுஷனை நம்ம பார்த்து சொல்றோம், நீ ஒரு மாடு அப்படின்னு சொல்றோம்னு வைங்க, நீ ஒரு எருமை அப்படின்னு சொல்றோம்னு வைங்க, எவ்வளவு கோவப்படுவார். ஆனா அவரை பார்த்து அண்ணே நீங்க ஒரு சிங்கம், அண்ணே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படி சொல்லு அப்படின்பாரு. ரெண்டுமே மிருகம் தானே. ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும், சிங்கமும் புலியும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா, தராது. ஆனாலும் கூட அந்த பெயர் அவரை மயக்குது. சிங்கம்னு சொன்னா அது ஒரு கத்து, மாடுன்னு சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார். அப்ப எல்லாமே பெயரில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க யார் அப்படின்னு கேட்கிறேன், நீங்க என்ன சொல்வீங்க? நான் ஒரு பெண் அப்படி சொல்வீங்களா? நான் என் குடும்ப தலைவன், நான் பெரம்பலூரை சார்ந்தவன், நான் BA B.Ed படி அப்படியே சொல்வீங்க. நீ யாருன்னு கேட்டோடனே நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம பேரை தான் சொல்லுவோம். நம்ம பேர் என்பதுதான் நம்முடைய அடையாளம், நம்முடைய பேர் என்பதுதான் நம்முடைய முகவரி, நம்முடைய பேர் என்பதுதான் சுற்றமும் நண்பர்களும் நம்மை தெரிந்து வைப்பதற்கான ஒரே அடையாளம் என்றால் பெயரில் என்ன இல்லை என்றால் பெயர் தான் எல்லாமே. பெயர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பெயர் இல்லைன்னா உயிரே இல்லைன்னு அர்த்தம். திருமூலர் சொல்றாருல்ல, பெயரினை நீக்கி. எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? என்ன அழகான பேரா இருந்தாலும் சரி, சுமாரான பேரா இருந்தாலும் சரி, எதை நீக்குவாங்க? பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு. எல்லாத்துக்கும் ஒரே பேர். உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேற பேர், எனக்கு வேற பேர். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான், காமன் நேம், பிணம். அதுலயும் நம்மளால அதை கூட சொல்ல மாட்டாங்க, எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாங்க. எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார், இறந்த உடனே இதை எப்ப எடுப்பீங்க அப்படிமா? இதான் டே உங்க பெரியப்பாடா இருக்கட்டும், இதை எப்ப எடுப்பீங்க?
அவ்வளவுதான். அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் தான், இந்த உயிரை பெயர் தொட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மரியாதை. என்றைக்கு பெயரினை நீக்கிவிட்டோமோ அன்றைக்கு இந்த உயிருக்கு மரியாதை இல்லை, அடையாளம் இல்லை, முகவரி இல்லை என்பதால் பெயர் தான் எல்லாம். பெயர் வழங்குபடி வாழ்ந்தாலும் சரி, பெயர் வழங்காதபடி வாழ்ந்தாலும் சரி, பெயர் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. நான் நாகப்பட்டினத்துல தான் சொன்னேன், சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க விசு படம் எல்லாமே பாருங்களேன். விசு படம்னா சமீபத்தில் ஏதாவது பாத்தீங்களா? நீங்க தமிழ் சினிமாவெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது விசுங்கிற மனுஷனை கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு. இன்னைக்கு வர்ற திரைப்படத்தை, குடும்ப படத்தை நீங்க பாருங்க. விசுலாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுது. உண்மையா இல்லையா? அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க, 4 குடும்பத்தை எடுத்துக்குவார். அந்த 4 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார். அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார். இன்னைக்கு அப்படி ஒரு படமும் கிடையாது. முடிஞ்சா அத்து எரிஞ்சிட்டு வந்து, இதுதான் இன்னைக்கு படம். அதனால இனிமே நான் நினைக்கிறேன், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு 10 விசு படத்தை மட்டும் பார்க்க வைங்க. இது ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க. கண்டிப்பா பிரச்சனையே வராது. அந்த எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா விசு படத்துலயும் உமான்னு ஒருத்தங்க வருவாங்க. எல்லா விசு படத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க, உமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது நல்ல கேரக்டர். சீதா உமாவா இருப்பாங்க, கஸ்தூரி உமாவா இருப்பாங்க, லட்சுமி உமாவா இருப்பாங்க. உமா கேசரி போடுமா பாருல, அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும். எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா, அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார். அவர் முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார். ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார், நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க, நாடகம் பக்கம் போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்டிருக்கிறார். உமா அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் அவர் படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. கிரேசி மோகன் படம் பார்த்திருக்கிறீங்களா? அவர் கதை வசனம் எழுதுன எல்லா படத்திலையும் பாருங்க, அவருடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, ஜானகி தான் ஹீரோயின். ஜானு அப்படிங்கிறத உள்ளே நுழைவார். ஜானகி தான் ஹீரோயின். எல்லா படத்திலையும் அவர் கதை வசனத்துல அவ்வை சண்முகில மீனா ஜானகி, வசூல் ராஜா படத்துல ஸ்னேகா ஜானகி, எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறார். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க. ஏன் ஜானகி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டா, நான் 4வது படிக்கும் போது அப்பமே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம், அவ்வளவு அநியாய குறும்பு பண்ணுவாராம். எல்லா டீச்சரும் அடி பின்னி எடுத்திருக்காங்க. ஆனா 4ஆம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர் தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் நமக்கு ஹீரோயின். கடைசி வரைக்கும் அந்த அம்மா தான் எல்லா திரைப்படத்திலையும் நாடகத்திலையும் கதாநாயகியாக இருந்திருக்கிறார்கள். என்றால் பெயரில் என்ன இல்லை, பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது. நீங்க டி ராஜேந்தர் படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும். அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அப்படின்னு அவர் காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல, அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலையும் 9 எழுத்து தான் இருக்கும். எங்க வீட்டு வேலன், மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க, 9 எழுத்து இருக்கிற மாதிரியே தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்தார். அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது. என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாலே உச்ச நட்சத்திரம் நம்ம இன்னைக்கு சொல்றவர் யாரு? சூப்பர் ஸ்டார். 73 வயசானாலும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார். ஆனா பேர்ல அவருடைய பேரே கிடையாது. அவர் பேரு சிவாஜி ராவ். ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு? ரஜினிகாந்த் மாத்திட்டார். இப்ப குரு கைப்பட்டு அந்த பேர் வந்த உடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார். அவருக்கு ஈக்குவலா இருந்த இன்னொரு நடிகர் யாரு? நம்மளு கமலஹாசன். இந்த பேரு வித்தியாசமா இருக்கு. பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு தான், குருநாதர் வச்ச பேர்ல. அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால், அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார் இல்லையா, அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன். அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார். அந்த யாகூப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகூப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர். தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான்.
அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது, பெயரில் தான் நட்பு இருக்கிறது, பெயரில் தான் சமய ஒற்றுமை இருக்கிறது. ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பால். அவருடைய மகன் பெயரு தியாகமூர்த்தி. இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக. நாங்க அவர்கிட்ட கேட்டோம், ஐயா தியாகமூர்த்தின்ற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, நீங்க ஏன் இந்த பேரை உங்க மகனுக்கு வச்சீங்க? அவர் சொன்னார், அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய 2 நண்பர்கள் தான் பணம் கட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் தியாகராஜன், ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி. 2 பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு 2 பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பெயராக வைத்திருக்கிறார். அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார். ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார். ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார். ஐயாவுடைய மனைவி தவறி போன போது ஐயா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஐயா அப்படியே குலுங்கி அழுகிறார். இந்த நேரத்தில் யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும்? நாங்களும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறோம். ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயா தான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார். இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுன்னா ஒரு பெரிய வரங்க. அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார். பாத்தீங்களா, பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது, பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் பாருங்களேன், நம்ம குடும்பத்தின் பேரை வச்சே நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம். ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும், அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும். அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தோடனே லெனின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பேரு நியூமராலஜி காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர். என்னன்னு ஆரம்பிச்சு வச்சுல முடிங்க அப்படின்னா என்ன தேவை ஒரு பேரை வச்சிடுறாங்க. இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர், RAM அப்படிதான் எழுதுவார். அவர் போய் நியூமராலஜிக்காரரை பார்த்திருக்காரு, இது எனக்கு சரியாவே இல்லை, என்ன பண்ண அப்படின்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, 4 R போடுங்க, 3 A போடுங்க, 3 M போடுங்க, 9 எழுத்து, உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும். அவர் ராம் ராம்னு இன்னைக்கு சொல்லிட்டு தெரியுறார். உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார். இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டான ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்கு. பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார். அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்த போது பழங்குடி மக்கள்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம். திங்கக்கிழமை பிறந்த அந்த பிள்ளை பேரு திங்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்த செவ்வா. எவ்வளவு ஈஸி பாருங்க, ரிஸ்கே கிடையாது. அது என்ன கிழமை, காலண்டர் கிளிடா, ஞாயிறா, உன் பேர் இன்னைக்கு ஞாயிறு, அவ்வளவுதான். அப்படி பேர் வச்சிருந்திருக்காங்க பழங்குடி மக்கள் பேர். இப்படி பேர் நம்ம ஏரியாலையும் வைக்கிறாங்க. என் கூட 4ஆப்புல ஒருத்தன் படிச்சா, அவன் பேர் வெள்ளியன்னு பேர். இப்படி பேருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கே புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவன்கிட்டயே கேட்டோம், உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சாங்க? நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா, அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. நாங்க சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, பிறந்த உன் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. மதுரை பக்கம், இங்க உண்டான்னு தெரியல, போதும் பொண்ணு, வேண்டாம் பொண்ணு, வேம்பு, இப்படி எல்லாம் வைப்பாங்க. பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார், நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் 8000 போதும் பொண்ணு இருக்கிறாங்க. அபிஷியல் 8000 பிள்ளைகளுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்கதான் திருவள்ளூர் மாவட்டத்துல வேண்டாம்னே ஒரு பிள்ளைக்கு பேரை வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஜப்பான் கம்பெனியில வேலையை வாங்கி இப்ப அந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கு. வேண்டாம்னு யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்களாங்க? இப்ப பேரில் என்ன இல்லை என்றால் பேரில் தான் நம்முடைய சுயம் இருக்கிறது, பேரில் தான் நம்முடைய கௌரவம் இருக்கிறது, பேரு தான் எல்லாமே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இடையில இந்த வாசிப்பு பழக்கம் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அரவிந்தன்னு பேர் வச்சாங்க, பூரணின்னு பேர் வச்சாங்க. பார்த்தசாரதி எழுதின புத்தகத்துல உள்ள கதாநாயகன் கதாநாயகி. தமிழ் ரோஜா அப்படின்னு வைரமுத்துவுடைய தண்ணீர் தேசத்தை பார்த்தெல்லாம் பேர் வைத்தார்கள். எங்க வீட்லயே ஒரு தமிழ் ரோஜா இருக்குது, அதை பார்த்துதான் நாங்க பேர் வைத்தோம். அப்ப ஒரு கதையில் வருகிற நாயகன் நாயகியை நம் குடும்பத்தில் ஒருவராக பார்க்க முடியும் என்று நிரூபித்ததற்கு பெயர் என்றுதான் பெயர்.
அந்த அந்த எழுத்தாளரை நம்ம நேசிக்கிறோம் என்பதை நம்ம எப்படி அடையாளம் காட்டணும்? அவர் கதையில வர்ற நாயகன் நாயகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதன் மூலமாக, மோகமுள்ள வருகிற பாபுங்கிற பேர், யமுனாங்கிற பேரெல்லாம் நிறைய அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டது என்றால், நந்தினி, பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு நந்தினி, வந்தியத்தேவன், அருள்மொழி அப்படிங்கிற பேர் எல்லாமே அந்த பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வைத்த பெயர்கள். நிறைய தமிழ் பெயர்கள் திராவிட கழகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேரையும் அழிதா கோட்டை முதல்ல இருந்து போடுன்னு எல்லாமே தமிழ் பெயராக வைக்க ஆரம்பித்தது ஒரு காலம். திரும்ப அப்படியே எல்லாமே மாறி இப்ப மறுபடியும் தமிழில் பேர் வைக்கிற ஒரு அழகான பழக்கம் வந்திருக்கிறது. இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் அதிகுணன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, யாழினின்னு பேர் வைக்கிறாங்க, மகிழ்மித்திரன் பேர் வைக்கிறாங்க. பேருங்கிறது எவ்வளவு பெரிய அடையாளம். கீழடியில உடஞ்ச அந்த பானை ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பானையில் ஒரு பெண் தன்னுடைய பெயரை கோதை என்று எழுதியிருக்கிறார். பேரில் என்ன இல்லை? 3000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு இன்னைக்கும் வைக்கிறோமா இல்லை? இன்னைக்கும் கோதை இருக்கிறாள், இன்னைக்கும் பூங்கோதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் எத்தனை 1000 ஆண்டு கடந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய வேறு அழியாமல் தொடர்ச்சியாக வரும் என்பதற்கு இந்த பேர் தானங்க அடையாளம். கண்ணகி பேருக்கு அர்த்தம் இருக்கு, கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா கண்ணகி. ஆனா அந்த பிள்ளை சிரிக்க விட்டாரா கோவலை? பேர் என்னதான் வச்சாலும் நம்ம தலையில விதின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, அவளை சிரிக்கவே விடல. ஆனா அவள் கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா. மாதவி அப்படிங்கிற பேருக்கு மிகப்பெரிய தவம் செய்து பிறந்தவள் அப்படின்னு பேர் மாதவி. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கிறது. நம்ம எல்லாம் யங்ஸ்டரா இருக்கும்போது முத புத்தகம் எப்ப படிக்க ஆரம்பிச்சோம்? எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்த சாரதிக்கோ அசோகமித்திரனையோ நாஞ்சில் நடன ஐயாவையோ நம்ம படிக்கல. முத நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன? பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம். நாவல் அதுதான் நம்மள எழுத்தின் பக்கம் வசீகரித்தது. அப்ப ராஜேஷ்குமார் நாவல் படிச்சோம், பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல் படிச்சோம், எழுத்தாளர் சுபா நாவல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இன்னும் ஆழமான எழுத்து இருக்கிறதுன்னு நம்ம அடுத்த இதுக்கு வந்தோம். அதுல ராஜேஷ்குமார் நாவல் எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு 100 நாவலாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்க. படிச்சவங்க வந்தா கை தட்டலாம். ராஜேஷ்குமாருடைய நாவல்னா அப்படியே எடுத்துட்டு போனா அப்படி பஸ்ல போகும்போதே படிச்சுட்டு பக்கத்துல உள்ளவர்கிட்ட நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த 1 மணி நேரத்துக்கு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், பொழுது போக்குவதற்கு ஒரு நல்ல நண்பனா அது இருக்கும். ராஜேஷ்குமார்ட்ட தான் கேட்டிருக்காங்க, அவருடைய ஹீரோ பேர் என்ன? ராஜேஷ்குமார் நாவல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் வருவாங்கல்ல, விவேக், ரூபலா. விவேக்னு என்ன சார் பேரு உங்க நாயகனுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னு ராஜேஷ்குமார் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் என்றால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உறுதியும் கொண்ட கம்பீரமான நாயகனாக நான் விவேகானந்தர் அவர்களை பார்த்தேன். 100 இளைஞர்களை கொடுத்தால் இந்த தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்ன நம்பிக்கை நாயகன் விவேகானந்தர். ஒருவேளை அவர் காவல்துறையில் இருந்தார்னா, ஒரு சுறுசுறுப்பா ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு கற்பனை செய்தேன். என்னுடைய கதாநாயகனுக்கு விவேகானந்தர் நினைவாக விவேக்னு வச்சேன் அப்படின்னார். அப்ப ரூபலா எங்க இருந்து கிடைச்சாங்க? மதுரையில ஒரு அறையில தங்குறதுக்காக போயிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு. அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவரை பார்த்தோன்னே, சார் நான் உங்களுடைய தீவிரமான வாசகி சார், என் பேரு ரூபலா அப்படின்னு இருக்காங்க. பொதுவா பெண்கள் பேருனா கமலா, கோமலா இந்த மாதிரி தானே இருக்குது. நம்ம ரூபலா, ஆமா சார் எனக்கு வித்தியாசமா இருக்குல்ல என் பேரு, உங்க கதையில ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இந்த பேரை வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை யோசிச்சு பார்த்துக்காரு, ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்னம்மா விவேக்குக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உன்னையே அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ட்டு அடுத்த நாவல்லையே ரூபலாவை கல்யாணம் பண்ற மாதிரி எழுதிட்டார். நிறைய பேர் முயப்பணம் அனுப்பியிருக்காங்க அவருக்கு மணி ஆர்டர்ல, நிஜமாவே கல்யாணம் நடந்திருக்கு போல, இந்த காசு அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தின் எழுத்துக்களை வாசிப்பவர்கள் அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்குது. பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்ட நான் பேசும்போது கேட்டேன், சார் பரத் சுசீலாலாம் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? அதுல சுசீலா ஒரு மாடர்னா ஒரு டிஷர்ட் போட்டே வருவாங்க, அதுல ஒரு வாக்கியம்லாம் இருக்கும், அதை அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. கேட்டேன், அவர் சொன்னார் சில பேர் நம்ம கேட்ட உடனே ஈர்த்துரும் இல்லையா, அது மாதிரி என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்த ஒரு பேர் பரத்ங்கிற பேரு. சுசீலா எனக்கு ரொம்ப பிடித்த பாடகிதான் பி. சுசீலா அம்மா. அவங்கள என்னுடைய நாவலுக்கு நான் கதாநாயகியாக மாற்றினேன் அப்படின்னார். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த பேர் என்பது ஒரு எழுத்தாளனுடைய கனவு, ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு இடத்தில் அவரை தொட்டவர்கள் அதுல பெயராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயரை தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அவர்கள் சூட்டி இருக்கிறார்கள். நாஞ்சில் நாடன் ஐயா கூட கும்பமுனி அப்படின்னு ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பாங்க, அது அவர் தான் அப்படிம்பாங்க. நாஞ்சில் நாடன் ஐயா தான் இந்த கும்பமுனி
அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய விஷயங்களை ரொம்ப ரொம்ப அசால்ட்டா, நக்கலா, கேலியா, கிண்டலா இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையை கேலி பண்ணி நிறைய வாழ்க்கையின் தத்துவங்களை, தரிசனங்களை அந்த கும்பமுனி பேசுவார். அவருடைய கதைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும். அது தனியாவே இருக்கும், கும்பமுனி கதைகள்னே இருக்கும். வாய்ப்பு இருந்தா அதை வாசிச்சு பாருங்க. சாலப்பரிந்து அப்படின்னு ஒரு கதை அம்மா பத்தி எழுதியிருப்பார். அவ்வளவு மனசை தொடுற மாதிரி இருக்கும். யாம் உண்பேம் அப்படின்னு ஒரு கதை, அதுவும் ரொம்ப நல்ல கதை. இன்னொரு புத்தகம் தான், நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் தேடி தேடி கிடைக்கல, பணுவல் போற்றுதும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு தொகுப்பு. இப்பதான் கேட்டேன், எல்லா இடத்துலையுமே தீர்ந்து போச்சுமா, அடுத்த பதிப்புல நிச்சயமாக உனக்கு ஒன்று தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்க ஆசைப்படுகிறவர்கள் பணுவல் போற்றுதும் புத்தகம் அடுத்து வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க. தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பற்றி அதிலே பதிவு செய்திருக்கிறார். பணுவல்னா புத்தகம், புத்தகம் போற்றுதும் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி எழுதுகிறார் என்றால் அதுல எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி சுபா, எழுத்தாளர் சுபானா நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம். உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற 2 பேர் ஒன்னா சேர்ந்து எழுதுனதுதான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க. எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க. பேர்ல என்ன இல்ல, சுபாங்கிறது 2 பேர், ஆனா ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியம். ஒரு 2 பேர் நட்பா இருக்கிறது பெருசு கிடையாதுங்க, கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க பாருங்க. நாமெல்லாம் எத்தனை பேர் கூட பழகி இருக்கிறோம். 10 நாள் பழகும் போதே 11 நாள் சண்டை வந்துருது. ஒரு கொத்தனாருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாருன்னு வைங்க, நம்ம வீடை கட்டி முடிச்சு போகும்போது அவர் தான் பரம விரோதியா போவார். நமக்கு ஃப்ரெண்டு தான், அவரால வீடு கட்டுற ஆர்டரே அவருக்கு கொடுப்போம். ஆனா வீடு கட்டி முடியும் போது அவர் நமக்கு விரோதியா மாறிடுவார். ஆனா எந்த சூழலிலும் நம்முடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு. கவிஞர் அறிவுமதி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உண்மையான பேர் மதியழகன். அவர் தான் எழுதுவாரு, 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் பார். வள்ளுவர் 2 அடி தான் கொடுக்குறார். 2 அடி கொடுத்தாதான் நீங்களாம் திருந்துவீங்க, அதை வள்ளுவன்ட்டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார். அவர் பேர் மதியழகன். அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன். 2 பேருமே ஒன்னாவே சுத்துவாங்களாம். அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம். அப்ப எழுத வரும்போது ஏதாவது புனைப்பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும் போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து தன்னுடைய பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று அவர் வைத்துக் கொண்டார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அறிவு அப்படிங்கிறவர், அறிவழகன். ஆனாலும் நான் இருக்கும் வரை என் பெயரில் என் நண்பன் உயிரோடுதான் வாழ்வான் என்று அவர் சொன்னார். அப்ப பெயருங்கிறது என்னதுங்க? இல்லாமல் போன ஒருவன் நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின் தாக்கம் என்பது அப்படி இருக்கு. நாஞ்சில் நாடன் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு நேரம் பேசினார்ல, நம்மளும் நாஞ்சில் நாடன் வந்திருக்காரு அப்படின்னு. அதுவும் அவர் பேர் கா. சுப்பிரமணியன், அப்படித்தானங்க? சுப்பிரமணியன். பாரதியாருக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அதே பெயர் தான் அதே மண்ணை சார்ந்த அவருக்கும் வைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 சுப்பிரமணியன் இருந்தாங்க, காணாசு இருந்தாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு புனைப்பெயர் வைக்கலான்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதுக்கப்புறம் அதை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல. அந்த பெயரை தான் உள்வாங்கி கொண்டு நாஞ்சில் நாடனாக, அந்த நாஞ்சில் நாட்டின் அடையாளமாகவே அவர் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிறார். நாஞ்சில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏர் கலப்பை அப்படின்னு அர்த்தம். ஒரு பேர்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழகுன்னு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஆண்டாள் எழுதினால ஏறார்ந்த கண்ணினா என்ன? அழகான கண்களை உடையவள். அப்ப ஏர்னா அழகுன்னு அர்த்தம். ஆனா ஏர் கலப்பை அழகா இருக்கா? ஏர் கலப்பை அழகாவா இருக்குது? அது கொஞ்சம் இப்படி கோணல் மாணலா இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் ஏன் ஏறுங்கிறதுக்கு அழகுன்னு வச்சாங்க? அழகு என்பது வெளி தோற்றத்தில் இல்லை, அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதால் தான் அழகுங்கிற பேரு ஏருக்கு வந்தது. ஏர் தானங்க அழகு. எது ஒன்று நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ, எது ஒன்று நம்மை வாழ வைக்கிறதோ அதுதானே அழகு. அப்ப ஏர் தான் அழகு என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி நெல்லை மண்ணை சேர்ந்த, முந்தா நாள் நான் நெல்லை புக் ஃபேர்ல தான் பேசிட்டு வந்தேன், அந்த நெல்லை மண்ணை சேர்ந்த வண்ணதாசன் அவர்கள், வண்ண நிலவன் அவர்கள், கலாப்பிரியா அவர்கள், இவங்க எல்லாருமே புனைப்பெயர் தான். எழுத்தாளருடைய நீங்க புனைப்பெயரை எடுத்து அதுக்கு பின்னாடி ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். வண்ண நிலவன் அவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர் மாதிரி இருந்த வள்ளிக்கண்ணன் தான் பெயர் வச்சிருக்கிறார். வண்ண நிலவனுடைய பெயர் ராமச்சந்திரன். சந்திரன்னா நிலா தானே, சந்திரனை தமிழ் படுத்தணும்னா நிலவன். அப்ப போடியா வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் வச்சுட்டாரு. அவர் தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார், வண்ண நிலவன். எதையேனும் சார்ந்து இரு, எதையாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி இருங்க.
எதையேனும் சார்ந்திரு, கவித்துவம், தத்துவம், காதல், இங்கிதம், சங்கீதம் எதன் மீதாவது சாய்ந்திரு, இல்லை என்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும். இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க. இசையா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், ஒரு அழகான நட்பு வட்டமா இருக்கலாம், ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம். எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும் வரைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும், இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ண நிலவன் பதிவு செய்திருக்கிறார். வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரோட பேரு கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதினு பேர். அவருக்கு குமுதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கிறார். அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம், ஓவியருக்கு பேரே வர்ணம், எவ்வளவு நல்லா இருக்கு. அவரும் அதே மாதிரி புனை பெயரா தான் இருக்கும். அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் வர்ணதாசன் தான் பேரை மாத்திருக்காரு. இவரு நம்ம அண்ணன் பேர் வர்ணதாசன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கி போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் அப்படின்னு வண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டார். ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வண்ணதாசன். அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம், நம்மளும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்மளும் தான் முயற்சி செய்யறோம், இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க, நம்ம கீழ்ப்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அதுக்கு அவர் ஒரு அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு, ஒரு தீர்வு சொல்றாரு. அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நாம் நடந்து கடக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க வேமா நம்ம எல்லை அதுதான் வைங்களேன். பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் இந்த வாழ்க்கை. அவங்க வேகமா ஓடுறாங்க, நம்ம மெதுவா ஓடுவோம். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? அவங்க 10வது படிக்க போறாங்க, நம்ம 2வது படிக்க போவோம். என்னைக்காவது ஒரு நாள் 10வது படிக்க போகத்தானே போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயிலிறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள். இப்படி எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கிறது.